அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 27, 2022 பார்த்தீங்கன்னா பிசிக்கான ரிட்டன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. ரிட்டன் எக்ஸாம் நடந்து முடிஞ்ச ஒரு 1 மந்த் கழிச்சு அதற்கு உண்டான ரிசல்ட் ப்ளஸ் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றின தகவல் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். பிசி எக்ஸாம் எழுதுனா எல்லாருக்குமே தெரியும். ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 2023 பிப்ரவரி 23 பார்த்தீங்கன்னா பிசிக்கான ஃபிசிக்கல் வந்து நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிலர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மையான தகவலாக என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ சொல்லக்கூடிய தகவலை தெளிவாக கேளுங்க. அப்போது நம்ம இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இந்த 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு மெமோரண்டம் வந்து TNUSRB தரப்பில் இருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில், அதாவது ஃபிசிக்கல் நடக்கக்கூடிய அந்தந்த மாவட்டத்தோட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமோரண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எதற்காக அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் நடக்குது இல்லையா, அதாவது அந்த TNUSRB தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி, ஓகேங்களா, அதாவது பிப்ரவரி மந்த் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? பிப்ரவரி 2023 அந்த செலக்ட் ஆன 18,671 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் இவங்க கொடுத்துக்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அப்படிங்கிறத மட்டும்தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர எந்த ஒரு டேட்டுமே அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆனால் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தேதியில் வந்து ஃபிசிக்கல் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபிசிக்கல் வந்து பிப்ரவரி மந்த்தை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. அதனால் நீங்கள் இப்போயிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான், ஃபிசிக்கலுக்கு இப்போயிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எல்லா ஈவெண்ட்லேயும் டபுள் ஸ்டார் அடிக்க முடியும். ஓகேங்களா? கட் ஆஃபோட ப்ரெடிக்ஷன் வந்து முந்தைய பதிவுகளை நம்ம போட்டிருக்கோம். அந்த பதிவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கு உண்டான லிங்க் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃபிசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப இதாக பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா கயிறு ஏறும்போது இந்த ஒரு சிலர் வந்து கயிறை பிடிச்சி நலிக்கிட்டே வந்துடுவாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடும், அதாவது அந்த இதெல்லாம் அறுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதே போல் லாங் ஜம்ப் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு சிலர் தொடர்ச்சியாக குதிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலெல்லாம் வலி ஏற்படும். இது ஏன்னா ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்து தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த தேதியிலன்னு தெரியும், ஆனால் அவங்க அஃபீஷியலாக சொல்ல கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3rd வீக் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 90% கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே குறைவான நாட்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபிசிக்கலை வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து TNUSRB, ஓகேங்களா, TNUSRBயோட சேர்மன், அதாவது ஃபார் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் TNUSRB சேர்பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சைன் போட்டு இந்த 29ஆம் தேதி தான் உங்களுக்கு இந்த மெமோரண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் நடக்கும் அப்படிதே சொல்லியிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 21 டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் நடக்கும். உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட், ஆவடி, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கான இது வந்து நடக்கும், உமனுக்கான ஃபிசிக்கல் வந்து நடக்கும். ஸோ அதே போல் மென்னுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், விழுப்புரம், ஸோ அதே போல் கடலூர், தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், ஸோ அதே போல் ராமநாதபுரம், சரிங்களா, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21 சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து 5 சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கு நடக்கும். ஸோ எல்லாமே செக் பண்ணிக்குவாங்க. உமன் வந்து செலக்ட் ஆகிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், மென் வந்து செலக்ட் ஆகிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், அதே போல் எஸ்ஐயில் வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த டைமில் ஃபிசிக்கல் நடந்து முடியாமல் இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதையும் மேலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க. ஸோ வந்து ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் பிப்ரவரி மந்தில் எந்த தேதியில் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல கிடையாது. ஸோ கரெக்டாக வந்து ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் பிப்ரவரி 3rd வீக் நடக்கிறதான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சைடில் கேட்கும்போது அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு அப்டேட் தெரியல. சரிங்களா? ஸோ அதே போல் வந்து ஃபிசிக்கலில் டபுள் ஸ்டார் போட பாருங்கள். அதே போல் ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கல் மட்டும்தான் இந்த இதை பொறுத்தவரையும் இந்த TNUSRB இப்போ பிசி எக்ஸாமை பொறுத்தவரையும் ஃபிசிக்கல் தான் அதிகமாக விளையாடும். ஓகேங்களா? ஏன்னா 1 மார்க் 2 மார்க் கம்மியாக இருந்தவங்க கூட அந்த ஃபிசிக்கலில் ஃபுல் மார்க் எடுக்கும்போது 5 மார்க் 6 மார்க், அதாவது 4 மார்க் 8 மார்க் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ஃபிசிக்கல் எடுத்து முன்னாடி போவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நன்றி.